இசையமைப்பாளர் விகாஸ் படிசா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் ரேணுகோபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலை இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் டைரக்டர் ஆக்ஷன் சந்தோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் ஜோஷ்வா மேக்ஸ்வெல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த கணத்தில் சிறந்த ஒன்றை செய்வது அடுத்த கணத்தில் உங்களை சிறந்த இடத்தில் வைக்கும் என்பது போல சரண்டர் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்களோடு படத்தின் தயாரிப்பாளர் VRV குமார் அவர்களை அன்புடன் வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். வணக்கம். அபீட் பிக்சர்ஸ்னு ஒரு 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 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். இதில் இங்கே இருக்கவங்க எல்லாருமே தே புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு உழைப்பு ஒரு வருஷம் போட்டிருக்காங்க எல்லாமே. I welcome everyone to the launch and I wish everyone a great success in their career and in the future. Thank you all for coming. Thank you for your wishes. ஆள் பலம், அதிகார பலம், வாக்குகள் விற்று வாக்குறுதிகள் மறக்கும் மக்கள் என்று தேர்தல் களமும் கிரைம் கதையுமாக காவல்துறை வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு பாடல்களே இல்லை என்றாலும் பின்னணி இசையில் படத்தை முன்னணிக்கு கொண்டு வந்துள்ளார் இசையமைப்பாளர் ராக்ஸ்டார் தேவிஸ்ரீ பிரசாத்திடம் 10 வருட இசை அனுபவத்தோடு இருந்தவர் தமிழில் சரண்டர் படம் மூலம் அறிமுகமாகிறார். உங்கள் இசை எங்களை உச்சரிக்க வைக்கட்டும் வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இசையமைப்பாளர் விகாஸ் படிசா அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். நான் விகாஸ் படிசா. இது தியேட்ரிக்கலோட ஃபஸ்ட் படம், தமிழ் என்னோட ஃபஸ்ட் படம் சரண்டர் இருந்தது. இதுக்கு முன்னாடி தமிழ் ராக்கர்ஸ்ன்ட்டு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தின அறிவழகன் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் எழுதி வந்திருக்கேன் கொஞ்சம். தேங்க்யூ. யா, ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்டேட் பிக்சர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்டு இது ஒரு ஒரு இன்னும் நிறைய இந்த ப்ரொடக்ஷன்ஸில் நாங்கள் நிறைய படத்தை எதிர்பார்க்குறோம். யா இட் வில் பி ஹேப்பனிங் சார். தேங்க்யூ. அண்டு மை டியர் பிரதர் எடிட்டர் ரேணுகோபால், கலக்கிட்டீங்க. அண்டு நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கின்றது நல்லா தெரியுது. லைக் சாபு சார்கிட்டேருந்து வந்திருக்குன்றது அந்த ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் சூப்பர். அண்டு மகேந்திரன் டிஓபி சார், சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த ஷார்ட்ஸ்னால தான் என்னால் ஐ குட் ஸ்கோர் சச் அ பேக்ரவுண்ட். அண்ட் கௌதம் டைரக்டர் சார், அவர் தான் இந்த இந்த வாட் எவர் அப்ளாஸ் வி ஆர் கெட்டிங் எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான். த வே ஹீ ஷேப்ட் அப் த ப்ராஜெக்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நான் கொஞ்சம் இந்த தெலுங்கு படங்கள் ஜாஸ்தி பண்ணுறதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் ஹெவியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் தான் இல்லை இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம், அப்படி தான் ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. ஸோ சட்டில்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ யா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சாபு சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சார், ரவிண்ணா, சுக்குண்ணா, வெங்கடேஷ் சார், கல்யாணண்ணா, இஜாஸ் இன்ஜினியர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஆக்டர் தர்ஷன் பிரதர், கலக்கிட்டீங்க. நான் உங்களை பிக் பாஸில் தான் பார்த்துருந்தேன். ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் பார்த்தோன்னு ஒரு ஆஸ்டக் மூமெண்ட் வந்தது உங்களை பார்த்து தான். என்னது இவர் அப்படின்ற மாதிரி. அதில் நல்லா ஸ்வீட்டாக அப்படியே இருந்துருந்தீங்க. இதில் செம்ம ஆப்டாக செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். சூப்பர். அண்ட் லால் சார், ஹீஸ் அ லெஜெண்டரி ஆக்டர். லால் சார், சுஜித், மன்சூர் அலிகான் சார், அண்ட் முனிஷ்கான் சார். And thank you ma'am, you are also so great ma'am. Yeah and that's it. Thank you so much. August 1st release ஆகுது. Hope everyone likes this movie. Thank you so much. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சரண்டர் ஒரு போலீஸ் பேக்ட்ராப் ஸ்டோரி மட்டும் இல்லை, தர்ஷனுக்கும் லால் அவர்களுக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உறவை இயக்குனர் இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க.
நல்லவனுக்கு நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த படத்தில் எடிட்டிங் ரொம்ப தரமானதாக இருக்கிறது. 5 நாள் கால அவகாசத்தில் படத்தின் கதை விரைவாக நகர்வதில் இவருடைய பங்கு முக்கியமானதுன்னு சொல்லலாம். அழைக்கிறோம் எடிட்டர் ரேணுகோபால் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். இது இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னை ஃபஸ்ட்டு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் படம் நல்லா வந்திருக்கு. பட் நீங்கள் மீடியா நீங்கள் தான் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி படத்தை கொஞ்சம் மூவ் பண்ணணும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதாக நாம் பேச அழைக்கிறோம். படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பொதுவாக ஒரு செட்டு போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது, அப்படி தனியே தெரியக்கூடாது. அப்படிங்கிறதுல இந்த டீம் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனே இவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் அவங்களை சொல்லணும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸுனுமே அதை சொல்லலாம். காலம் எழுதும் திரைப்பயணத்தில் உங்கள் கலைப்பயணம் வெற்றி பயணமாக அமையட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் ஆர்ட் டைரக்டர் மனோஜ் அவர்களை. வணக்கம். இது வந்து என்னோடய 3rd ஃபிலிம். அறிவழகன் சார் தான் என்னை வந்து இன்ட்ரோ பண்ணார் சப்தம் படத்தில். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அவரோட அசிஸ்டன்ட் கௌதம் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படம் கொடுத்தாரு. இந்த படம் கொடுக்கும்போதே சொல்லிட்டாரு ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்காக இந்த செட்டெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே வந்து செட்டுன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அது வெளியே தெரியாது. இந்த மாதிரி நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் எதுவுமே தெரியாதனால எனக்கு வந்து ரெகக்னேஷன் இல்லாமல் இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லா வந்திருக்கு. நீங்களாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். வைக்கிறோம். பலனை எதிர்பாராமல் தான் திரும்பும் திசையெங்கும் தன் கரம் கொடுப்பவர். இவரின் நடிப்பாலும் பேச்சாலும் மக்கள் பலர் சிரிப்பால் நடைந்தனர். அழைக்கிறோம் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களை. அம்மா தாயே கவிதா தொகுப்பாளினி அவர்களே, பயங்கரமாக சொல்லி வச்சிட்டீங்க. நன்றி. அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ரோஜா பூ ஏன் வச்சேன்னா, கருப்பு ஆடையில் வந்திருந்தேன். கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும். சரி, ஒரு இந்த கொத்தேனி எங்கே கை கிடைக்க போகுதோ, பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழித்து கொண்டாந்தாரா, சரி ஒன்றை எடுத்துக்குவோம். சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன். பார்க்க அழகாக இருக்கா? நீங்கள் ஹீரோயினி இடுப்பை தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே தான் தகன்னு மின்னுது, கையிலையும் மின்னுது பாரு வளையல். நன்றி. யாவருக்கும் வணக்கம். மக்கள் தொடர்பாளர் சுரேஷ், சதீஷ், கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர், எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், திரைப்பட சுவைஞர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் குமார் அவர்கள், மற்றும் இயக்குனர் அறிவழகன், ஈரம் பட இயக்குனர் அறிவழகன். ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு. அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் தானே, சரி, கௌதம் கணபதி. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறையா வந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர். நல்லா போட்டிருந்தீங்க. செட்டு மாதிரியே தெரில. அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணியிருந்தால் எதுவும் அவ்வளோதான், குண்டு பாஞ்சிருக்கும். அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க. தர்ஷன், உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில. கதாநாயகியும் அப்படி தான் இருக்காங்க. பனிகள் பூத்த மலர் மாதிரி
குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. நல்லா அற்புதமான தேர்வு. மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட, இந்த பச்சையம்மன் அவர்கள். அம்மா பேர் ரம்யா மேடம். ஐயா என்ன பண்ணீங்க? சிரிக்கக்கூடாது ஐயா, திடீர்னு கூப்பிட்றாங்க, என்ன தப்பாக எடுத்துக்கூடாது. அவங்கள பாராட்டணும், பேர் சொல்லாம விட்டால் தப்பாயிடும். இசையமைப்பாளர் நல்ல யங்காக இருக்கார். இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும். அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் வந்து எடுப்பீங்க, இன்னும் நிறைய எடுப்பீங்க. இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டாக அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சண்டை காட்சி நிபுணர்லாம் விட்டுட்டேன். ராம்போ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன, பிரகாஷ், பயங்கரமாக அவர் கூட இருப்பார். அவரோட சன்னு, அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை, பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி. ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி பந்தாவாக இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அற்புதமாக இருக்குது. மத்தியான வேலை, சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க. நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் கூற்றிலிருந்து எடுத்து சொன்னாங்க. அது அற்புதமாக பேசுகிறாங்க, அதை பாராட்டணும் அவங்கள. சரண்டர் சரியான நேரத்தில் வருது. இது 10ஓட 11 இருக்க போகிற படம் இல்லை. அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லா இருக்கும். சரண்டர், சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர், ட்ரம்ப்கிட்ட மோடி சரண்டர், பொண்டாட்டிகிட்ட புருஷன் சரண்டர். எல்லாம் வரி வரி வரின்னு போட்டு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா. இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில, சட்டியும் பவுத்து விட்ருவாங்க போல். எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் அந்த வரி இந்த வரி, லொட்டு வரி, லொஸ்கு வரி, இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம், அப்புறம் என்ன ஜிஎஸ்டி, அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு, எல்லாம் ஒன்றுக்கு 4 முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டராக இருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன். இனிய மத்தியான வேலை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதுவும் பிரியாணி போடுறீங்களா? சாப்பிட்டீங்களா? அதுக்கு இல்லை கேட்டேன். மத்தியான வேலையாச்சே முடிஞ்சு போனோம்னா சாப்பிட்ணுமே மக்கள், அதெல்லாம் போடுவாங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதில் நான் எனக்கு என்ன பிரச்சனைன்னா, 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். எனக்கு போவேன், என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே ஷூட்டிங்க, இந்த இது அவ்வளோதான். நான் யார் என்னன்னே பார்க்க மாட்டேன். அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவழகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல, சொல்கிறது இல்லையா. நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன். அப்படி பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும். அதனால் பல இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா. அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே மூஞ்சி போர் அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சலிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டுருக்கு. அது தவறு இல்லையா. மக்களே வெறுப்படைகிறாங்க. என்னடா இவன் படத்தை போய் எத்தனை தடவை பார்க்குறது, வேறு நடிகனே கூடம் பார்க்கறது இல்லையா அப்படின்னு. அதனால் நீங்கள் சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும். கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அந்தி வேலை சூரியனை போல அழகான முகத்துடன் சின்ன திரையில் நடித்த படம் மூலம் வருகிறார். அழைக்கிறோம் ரம்யா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன். பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப். பாலு மகேந்திர சார் படத்தில் ஹீரோயினாக பண்ணப்போ இங்கே இருந்தேன். மகேந்திரன் சாரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன்.
ஸோ அவரோட மேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு வந்து ஹீ வாஸ் லைக் ரியல் கிட் ஆஃப் பாலுமேந்திரா சார் ஸ்கூல், அதை சொல்லணும். இன்றைக்கி நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாச்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூணுமே ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா. அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக வந்து நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார். அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கலேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ், சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட் we want to reach the place. ஸோ உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காலத்தின் விந்தையான கற்பனைகளில் புலரும் ஒவ்வொரு காலையும் தனக்கான ஒரு விடியலுக்காக காத்திருக்கும் நடிகர். சட்டமும் நீதியும் படத்தில் சட்டத்தை நுணுக்கத்தை மீண்டும் அழகாக படுத்த காக்கியில் கலக்கவிருக்கிறார் சரண்டர் பலம் மூலம். அழைக்கிறோம் அருள் சங்கர் அவர்களை. மதிய வணக்கம். முதல்ல வந்து டைரக்டர் கௌதம்க்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்ன உள்ளே கொண்டு வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது என்ன பயம்னா, லாலோட ட்ராவல் ஆகணும் போது ரைட்டிங்கில் அவரது பெருசாக இருக்கும், நமக்கு எதாவது எடுப்படுமான்னு முதலேருந்து இன்னி வரல டவுட் எனக்கு. எடிட்டர்லாம் இல்லை சார், பயங்கரமாக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கௌதம் சார் வந்து எனக்கு அறிவழகன் சார் ஸ்கூல்லேருந்து வராருன்னு தெரியும். அவர் எடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லை எனக்கு. அவர் நான் ஆக்சுவலாக சரண்டர் ஆனேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்கிறேன்ட்டு. என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு விட மாட்டார். ஆக்சுவலாக ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டார் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னொன்று படம் உள்ளே வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் வந்து மகேந்திரன். சினிமாவில் எனக்கு ஒரு 3 தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில். அதில் மகேந்திரன் வந்து எனக்கு என் உடன்பிறவாத தம்பி. அவரோட படைப்புக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப ரொம்ப ரசிப்பேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து லைக் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு. அதே மாதிரி தர்ஷன் வந்து நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல, தர்ஷன் நாங்கள் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். பயங்கர எனர்ஜி. ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அந்த ஒரு ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சி மாங்குறாப்புல விழுந்து வாரி வேறு லெவலில் பண்ணுறாப்புல. நான் தான் சொன்னேன், தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, வேறு லெவலில் வருவேன். அமேசிங் எனர்ஜி. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில், இதை நான் ஃபீல் பண்ணுறேன், இது பெரிய ஆள்லாம் இல்லை, வாட் எவர் ஐ ஃபீல் ஐ எம் டெல்லிங். ஆக்சுவலி மியூசிக் டைரக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ். ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும். எங்கேயுமே வந்து நம்மளை லெட்டலோன்னா இல்லை ஏதோ ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடலை. தி ரியலி டுக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் எடிட்டரோட இந்த கட்டப்பு தான் சார் பார்த்தேன், அமேசிங். வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. யூஸ்வலாக ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்களை விட்டுருக்கேன் நான். அதில் என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும், அதனால் வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன். இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அதனால் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மன்சூர் சாரை பற்றி இன்றைக்கி ஒரே லைன் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஷூட் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எனக்கு அவர் அப்படி இறங்கி நடந்து வரும்போது என்னடா அந்த சிங்கத்தை எப்படா உள்ள சிங்கத்தில் கோகைக்குள்ளே அடக்கிற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போகும்போது லிட்ரலி அதில் வந்து அவரை பார்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ரேமில் நான் அந்த சீனில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உண்மையாக சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார். இதை நான் ஃபீல் பண்ணுறேன், இது கிண்டலாலாம் சொல்ல. அங்கே நான் ஆக்சுவலாக அந்த சீனில் பார்க்கும்போது இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு வச்சிங்களேன், அங்கே உண்மையாக அவரை பார்த்து எனக்கு அப்படியே மிரண்டேன். ஆக்சுவலாக சிங்கமாகவே தெரிஞ்சது எனக்கு. படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன் சார். நான் பார்த்த போர்ஷனில் என்னோட டப்பிங் போர்ஷனில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேட்டரில் அவசியம் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். நாம் பேச அழைக்கிறோம். தாலாட்டும் பூங்காற்று, தமிழ் பேசும் இளங்காற்று, 18 தமிழ் அறிஞர்கள் பேர் வைத்த பெரும் நாற்று இவர். வரைந்து வைத்த ஓவியம் போல் முழு மதியாய் ரசிகர்கள் மனதில் நிறையவுள்ள ரீல் டாக்டர், ரியல் ஆக்டர். அழைக்கிறோம் பாடினி குமார் அவர்களை தமிழ் பாட சில வார்த்தைகள். தேங்க்யூ.
எனக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரொடக்ஷன். ஓகே, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயத்தை நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம், ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தப்போ. ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி பாடினி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தேங்க்யூ சார்.